கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நெருக்கமானவர்களால் ஏற்பட்ட அவமானங்கள் அதை உங்களுடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாது. மறக்க முடியாமல் அது எத்தனை காலங்கள் எத்தனை வருடங்கள் ஆனாலும் உங்களுடைய மனதுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த அளவுக்கு சில அவமானங்கள் உங்களுடைய நெருக்கமானவர்களும் நண்பர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது உண்டு. அஷ்டம சனியின் ஆதிக்கத்தின் போது நீங்கள் செய்யாத தவறுக்காக பல இடங்களில் தலை குனிய வேண்டிய நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டது. ஆனால் நீங்கள் தலையை குனிந்துவிட்டு நம்முடைய நண்பர்களுக்காக நெருக்கமானவர்களுக்காகத்தானே நம்ம இந்த கஷ்டங்களையும் இந்த ஒரு பெயரையும் இந்த ஒரு கெட்டதையும் நம்ம அனுபவிக்கிறோம் என்று ஆரம்பத்தில் உங்களுக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கும். ஆனால் நாட்களும் காலங்களும் போக போக பெரிய பெரிய தவறுகளும் பெரிய பெரிய குற்றச்சாட்டுகளும் உங்கள் மீது வந்து விலக ஆரம்பிக்கும். பணம் ஒரு இடத்தில் திருடு போனாலோ, பணமானது அந்த ஒரு இடத்தில் குறைவாக போனாலோ உங்கள் மீது தான் அந்த ஒரு குற்றச்சாட்டும் விலகும். ஆனால் இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு உங்களுக்கும் உங்களுடைய நெருக்கமானவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அடுத்து வளர ஆரம்பித்திருக்கும். நீங்கள் ஆரம்பத்திலே அதை தட்டியிருந்தால் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிலைமையானது வந்திருக்காது. உங்களை தலை குனிய வைக்க வேண்டிய ஒரு இடத்திற்கும் உங்களுடைய நெருக்கமானவர்கள் உங்களை அழைத்தும் சென்றிருக்க மாட்டார்கள். அலுவலகத்திலோ அல்லது நீங்கள் வாழக்கூடிய சமூகத்திலோ உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், உங்களின் ரகசியங்களை அறிந்தவர்களே உங்களை திட்டமிட்டு பல பேர் முன்னிலையில் அவமானப்படுத்தி இருப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் சிலருக்கு கொடுத்த சில பாவங்களையும் சில தவறுகளையும் அவர்கள் நான் எல்லார் முன்னாடியும் கூறிவிடுவேன். நீ செய்தது எவ்வளவு பெரிய தவறு, ஆனால் அது வெளியில் யாருக்கும் தெரியாமல் இருக்கு. நான் இப்போ அதை அனைவரின் முன்பும் கூறிட்டேன்னா உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு உங்களை பிளாக்மெயில் பண்ணாத நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடையாது. அப்படி பிளாக்மெயில் பண்ணி உன்னை அவமானப்படுத்தி விடுவேன் என்று கூறி அவங்களுடைய காரியங்களை உங்களை வைத்து சாதித்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். உங்களுடைய நேர்மையும் நாணயமும் கேள்விக்குறியாக்கப்பட்ட போது உங்களுக்குள்ள ஏற்பட்ட வேதனைக்கு அளவே இல்லாமல் போய்விட்டது. அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கியது. யாரை நம் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினாமோ அவர்களாலேயே இன்று சமூகத்தில் அவமானப்பட்டு நிற்கிறோமே என்ற ஒரு அசிங்கமும் வலியும் உங்களை உயிரோடு கொண்டுமே தான் இருக்கும். இந்த ஒரு செயல் உங்களுடைய செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்துக்கோங்க. நான் கூறுவது உங்களுடைய வாழ்க்கையில சரியா பொருந்துதா இல்லையா என்பதையும் நீங்கள் கூற வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க தனிமையில அழுத இரவுகள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கு. 12வது இடத்து சனியின் சஞ்சாரம் மற்றும் அஷ்டம சனியின் தாக்கங்கள் இருக்கக்கூடிய காலங்களில் மனிதனுக்கு தனிமை என்னும் மிகப்பெரிய தண்டனையானது கிடைத்திருக்கும். அந்த ஒரு தண்டனையிலிருந்து நீங்கள் வெளியில் வர வேண்டும், அதனை மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் தனிமையாக இருக்கும் பொழுது ஒருவன் எதை நினைத்து அழுது புலம்புகிறானோ அதிலிருந்து அவனுடைய வாழ்க்கைக்குள்ள வெளியவே வர முடியாது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நடந்து யாரையோ நம்ம நம்பி ஏமாந்து விட்டோமே, நம்முடைய உறவினர்களும் நம்முடைய பெற்றோர்களும் கூட இப்படி இருக்கிறார்களே என்று நீங்கள் நினைத்து கதறி அழுத நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ இருக்கும். வெளியில் பார்ப்பதற்கு மிகவும் கம்பீரமாகவும் எப்போது முகத்தில் ஒரு புன்னகையோடும் பலம் வந்த உங்களின் பின்னால் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய சோக கடலானது மறைந்து கிடந்திருக்கும். ஆனால் அது யாருக்குமே தெரிந்திருக்காது. பணப்பிரச்சனை, துரோகங்கள், ஏமாற்றங்கள் என அனைத்தும் சேர்ந்து உங்களுக்குள்ள ஒரு தர்ம சங்கடமான மனப்போராட்டத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது உருவாக்கி இருக்கும். உங்களை சுற்றி பெற்றோர், துணைவி, பிள்ளைகள் என ஒரு மிகப்பெரிய கூட்டமே இருந்தாலும் உங்களுடைய வழியை புரிந்து கொள்ள ஒரு ஜீவன் கூட இல்லையே என்ற ஒரு ஏக்கத்தில் யாருமற்ற தனிமையில் 4 சுவற்றுக்குள் தலையணியில் முகம் புதைத்து நீங்கள் மௌனமாக அழுது தீர்த்த இரவுகள் பல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது இன்னமும் உங்களுக்குள்ள இருந்து கஷ்டங்களை வெளிப்படுத்தி கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் நீங்க கஷ்டங்களை வெளியில் காட்டாமல் சுமந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா இருந்தது? கடகம் ராசி அன்பர்களே, தன் காயம் வெளியில் தெரிந்தால் உலகம் கேலி செய்யும் என்பதை நன்றாக அறிந்தவர்கள் நீங்கள். அதனால தான் உள்ளுக்குள்ள 1000 சோக புயல்கள் அடித்தாலும் வெளியில் அதை ஒருபோதும் காட்டிக்கொள்ளாமல் எப்போதும் இன்முகத்தோடு வலம் வந்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். அவமானங்கள், துரோகங்கள், பண நெருக்கடி என அத்தனையையும் நெஞ்சுக்குள் பூட்டி வைத்துக்கொண்டு வெளியில் யாரும் உங்களை கேலி செய்துவிடக்கூடாது என்பதற்காக கண்ணீரை மறைத்து சிரித்த முகத்தோடு நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய போர்க்களத்தையே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்திருக்கும். நான் நன்றாக இருக்கிறேன் என்று வெளியில் பொய் சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ள செத்து பிழைத்த உங்களின் அந்த மௌனமான போராட்டங்கள் அனைத்தும் உங்களுடைய பழைய கர்ம வினைகளை கரைப்பதற்கு பிரபஞ்சம் கொடுத்த ஒரு சோதனையா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். தற்போது கிரகநிலைகள் மாறி வருவதால் இந்த வேதனையானது, இந்த ஒரு வேதனையின் இருளானது விலகி உங்கள் வாழ்வில் வசந்தமானது வீசப்போகிறது என்பதுதான் பிரபஞ்சத்தின் தற்போதைய ஒரு தீர்ப்பு. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நடக்கா. நான் கூறியது அனைத்தும் நடந்து முடிந்து விட்டதா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக
குறிப்பிடுங்கள். நான் ஏதேனும் உங்களை பற்றி தவறாக பேசியிருந்தாலோ அல்லது உங்களை பற்றி தேவையில்லாததை கூறியிருந்தாலோ என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் தொடர்ந்து கை கொடுக்க ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இல்லை என்று ஏங்கிய காலமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிந்து விட்டது. இதுவரை உங்களை மூடியிருந்த துரதிர்ஷ்ட இருளானது விலகி பாக்கியஸ்தானத்து கிரகங்களின் சேர்க்கையால் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசத் தொடங்கிவிட்டது. எதிர்பாராத பணவரவு, புதிய சொத்துக்களின் சேர்க்கை அல்லது உத்தியோக உயர்வு என நீங்கள் சாதகமாக செய்யக்கூடிய காரியங்கள் கூட அதிர்ஷ்டத்தின் துணையோடு மாபெரும் வெற்றியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தெய்வத்தின் அருள் இப்போதும் உங்கள் பின்னால் நின்று உங்களை வழிநடத்தும். இனிமே உங்களுடைய வாழ்வில் துயரங்களுக்கு இடமில்லை. நற்செய்திகளும் மகிழ்ச்சியும் மட்டுமே மலரும் என்பது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய விதியா எழுதப்பட்டிருக்கு. இது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி நீங்க வாழ்க்கைக்குள்ள மகிழ்வீங்க. அந்த அளவுக்கு சில நன்மைகள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குள்ள நடக்கும். பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. தேவையில்லாமல் நீங்க மற்றவங்களை பத்தி பேசாதீங்க. மற்றவங்களுடைய விஷயத்திலும் நீங்கள் தலையிடாதீர்கள். நம்மளுடைய வாழ்க்கை உண்டு, நம்மள் உண்டு என்று நீங்கள் இருந்தாலே போதும். அதுவே மிகப்பெரிய அளவுல உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். செயல்பாடுகளின் தன்மைகளை அறிந்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். ஒரு தொழிலை ஆரம்பித்தாலும் சரி, ஒரு வேலைக்கு போனாலும் சரி, அந்த ஒரு இடத்துல நிலவரம் எப்படி இருக்கு, நம்ம இந்த ஒரு நேரத்தில் எப்படிப்பட்ட முடிவு எடுக்கணும், ஆனால் நீங்கள் யோசித்துட்டு வந்தது ஒன்று. ஆனால் நீங்கள் நேராக வந்து பார்த்துட்டு அந்த ஒரு இடத்தையும் சூழலையும் பார்த்து இனிமேல் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன என்பதையும் நீங்கள் மனிதர்கள் வாழ்க்கையாக இருக்கலாம் அல்லது தொழில் வாழ்க்கையாக இருக்கலாம், அதில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவை நீங்கள் அறிந்தெடுக்கணும். அறிந்தெடுத்தால்தான் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். வியாபார ரீதியான பயணங்களில் சாதகமான சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். துரித வகை உணவுகளை தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இல்லை என்றால் தேவையில்லாத உடல்ல தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். மனதில் ஒரு விதமான குழப்பமும் அமைதியின்மைக்கான சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். அது உருவாகி மிகப்பெரிய நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி விதைத்த நாள்பட்ட நோய்களும் சோர்வுகளும் அஜீரண கோளாறுகளும் மற்றும் நெஞ்சு படப்படப்பு போன்ற உடல்நல குறைபாடுகள் எல்லாமே இனிமே காணாமல் போய் நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். லக்னத்தின் அதிபதி சந்திரன் பலம் பெறுவதால் உங்கள் உடலில் புதிய இரத்த ஓட்டமும் முகத்தில் ஒரு தெய்வீக பொலிவும் மனதில் இமயமலை போன்ற தன்னம்பிக்கையும் உங்களுக்குள்ள பிறக்கும். பிறந்த மிகப்பெரிய அளவில் நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைகளை தேடி கொடுக்கும். மருத்துவ செலவுகள் முற்றிலுமாக குறைந்துவிடும். விடியற்காலையிலேயே எழுந்து சுறுசுறுப்போடு ஓடி ஓடி உழைக்கும் ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் பிரபஞ்சம் உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறது. உடலும் மனதும் ஒரே நேர்கோட்டில் ஆரோக்கியமாக இயங்கவும் ஆரம்பிக்கும். அதை நீங்க பார்த்து நீங்க வாழ்க்கையில ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். குடும்பத்துல ஒரு கௌரவமானது உயரும். சமூகத்தில் இழந்த கௌரவத்தையும் மதிப்பையும் நீங்கள் மீண்டும் அசுர வேகத்தில் பெற போறீங்க. உங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டவர்கள் இனிமே உங்களுடைய வளர்ச்சியை கண்டு தலை குனிந்து நிற்பார்கள். நீங்கள் வாழக்கூடிய சமூகத்திலோ அல்லது உங்களது அலுவலகத்திலோ உங்களது சொல்லுக்கு ஒரு தனி மதிப்பானது கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகளின் உயரிய பதவிகள் அல்லது உங்களது நேர்மையான வியாபார நாணயம் காரணமாக குடும்பத்தின் கௌரவமும் அந்தஸ்தும் பல மடங்கு உயர்ந்துவிடும். உலகமே உங்களை பார்த்து வியக்கும் அளவுக்கு உங்களது குடும்பம் புகழின் உச்சிக்கு நிச்சயமா கொண்டு போய் சேர்க்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதா நடக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் அவ்வளவு நன்மைகளை தேடி கொடுக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதை நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். எதிர்பாராத பணவரவு, புதிய சொத்துக்களின் சேர்க்கை அல்லது உத்தியோக உயர்வு என நீங்கள் சாதகமாக செய்யக்கூடிய காரியங்கள் கூட அதிர்ஷ்டத்தின் துணையோடு மாபெரும் வெற்றியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தெய்வத்தின் அருள் இப்போதும் உங்கள் பின்னால் நின்று உங்களை வழிநடத்தும். இனிமே உங்களுடைய வாழ்வில் துயரங்களுக்கு இடமில்லை. நற்செய்திகளும் மகிழ்ச்சியும் மட்டுமே மலரும் என்பது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய விதியா எழுதப்பட்டிருக்கு. இது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி நீங்க வாழ்க்கைக்குள்ள மகிழ்வீங்க. அந்த அளவுக்கு சில நன்மைகள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குள்ள நடக்கும். பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. தேவையில்லாமல் நீங்க மற்றவங்களை பத்தி பேசாதீங்க. மற்றவங்களுடைய விஷயத்திலும் நீங்கள் தலையிடாதீர்கள். நம்மளுடைய வாழ்க்கை உண்டு, நம்மள் உண்டு என்று நீங்கள் இருந்தாலே போதும். அதுவே மிகப்பெரிய அளவுல உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும்.
செயல்பாடுகளின் தன்மைகளை அறிந்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். ஒரு தொழிலை ஆரம்பித்தாலும் சரி, ஒரு வேலைக்கு போனாலும் சரி, அந்த ஒரு இடத்துல நிலவரம் எப்படி இருக்கு, நம்ம இந்த ஒரு நேரத்தில் எப்படிப்பட்ட முடிவு எடுக்கணும், அதை நீங்கள் யோசித்துட்டு வந்தது ஒன்று. ஆனால் நீங்கள் நேராக வந்து பார்த்துட்டு அந்த ஒரு இடத்தையும் சூழலையும் பார்த்து இனிமேல் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன என்பதையும், நீங்கள் மனிதர்கள் வாழ்க்கையாக இருக்கலாம் அல்லது தொழில் வாழ்க்கையாக இருக்கலாம், அதில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவை நீங்கள் அறிந்தெடுக்கணும். அறிந்தெடுத்தால் தான் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். வியாபார ரீதியான பயணங்களில் சாதகமான சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். துரித வகை உணவுகளை தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இல்லை என்றால் உடல்ல தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். மனதில் ஒரு விதமான குழப்பமும் அமைதியின்மைக்கான சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். அது உருவாகி மிகப்பெரிய நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த நாள்பட்ட நோய்களும் சோர்வுகளும் அஜீரண கோளாறுகளும் மற்றும் நெஞ்சு படபடப்பு போன்ற உடல்நல குறைபாடுகள் எல்லாமே இனிமே காணாமல் போய் நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். லக்னத்தின் அதிபதி சந்திரன் பலம் பெறுவதால் உங்கள் உடலில் புதிய இரத்த ஓட்டமும் முகத்தில் ஒரு தெய்வீக பொலிவும் மனதில் இமயமலை போன்ற தன்னம்பிக்கையும் உங்களுக்குள்ள பிறக்கும். பிறந்த மிகப்பெரிய அளவில் நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைகளை தேடி கொடுக்கும். மருத்துவ செலவுகள் முற்றிலுமாக குறைந்துவிடும். விடியற்காலையிலேயே எழுந்து சுறுசுறுப்போடு ஓடி ஓடி உழைக்கும் ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் பிரபஞ்சம் உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறது. உடலும் மனதும் ஒரே நேர்கோட்டில் ஆரோக்கியமாக இயங்கவும் ஆரம்பிக்கும். அதனையும் பார்த்து நீங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள